எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம நவராத்திரி முதல் நாளோட நைவேத்தியங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். முதல் நாள் நைவேத்தியம் பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு பாயசம் பண்ண போகிறோம். இந்த கடலை மாவு பாயசம் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் வந்து நன்னா சூடாகட்டும். இந்த கடலை மாவு பாயசம் நெய்யில் பண்ணால் தான் நல்லா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 5-6 முந்திரி பருப்பை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இந்த கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த 1 கரண்டி கடலை மாவுக்கு 2 கரண்டி அளவுக்கு சர்க்கரை. இப்போ நீங்கள் 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற முந்திரி பருப்பு 1 கரண்டி அளவுக்கு கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். கடலை மாவு வந்து நல்லா நெய்யில் வந்து பொரிஞ்சு வரணும். அதுக்காக நீங்கள் வந்து கருக விட்டுடக்கூடாது. கருகிடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயசம் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ நல்லா இந்த கடலை மாவில் இருக்கிற இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். கேஸ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கடலை மாவு ஒன்றா போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு வந்து உங்களுக்கு வறுபட்டுடும். இல்லைனா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுண்டா தான் கடலை மாவு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சமாக விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். தண்ணி கூடவே அந்த பாலும் விடுறதுனால உங்களுக்கு வந்து கட்டி ஆகிடும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆகிடுத்து நல்லா பொரிஞ்சு வந்துடுது. அந்த வாசனை வந்து வர ஆரம்பிச்சுடுது. இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதையும் வந்து இதில் விட்டுண்டாச்சு. கட்டி இல்லாமல் கரைச்சின்றதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கலரணும். கட்டியாக இருந்தது அப்படின்னா வேக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி வந்து கரையவே கரையாது, அப்படியே ஆகிடும். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த 1/4 டம்ளர் தண்ணி எதுக்காக நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கடாயில் இருக்கிற அந்த கடலை மாவுலாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிண்டாச்சு. இந்த சின்னதாக தெரிகிறதுலாம் உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு தான். அது வந்து கடலை மாவோட கட்டி இல்லை. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கடலை மாவு வந்து நல்லா வேகணும். கேஸை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கலரிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிச்சுடுது. இந்த பால் விட்டு பண்ணும்போது அந்த கடலை மாவு பாயசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இது கடலை மாவு பாயசம்னே. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் கடலை மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 2 கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கரண்டிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த 2 கரண்டி சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக பாயசங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது இதை வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு எங்கேயாவது போய் வேறு வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து கலரணும் அப்படின்னா அடி பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த கடலை மாவு வந்து கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கலரி விட்டால் தான் உங்களுக்கு வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் சூப்பராக பாயசம் வரும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு எடுத்து நம்ம முன்னாடி விட்டு அந்த நெய்யே போகிறோம். திருப்பி வந்து நெய் விடணுங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு பாயசம் சூடாக விட்டுன்ட்டு அதில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பாயசத்துக்கு நீங்கள் அது மாதிரி மேலே கொஞ்சம் உரிக்கின நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எல்லா நாட்கிழமைக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இது மாதிரி நவராத்திரி டைமில் நம்ம ஏலக்காய் பொடிலாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்கு. இப்போ சூப்பராக நம்மளோட கடலை மாவு பாயசம் ரெடி எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் நவராத்திரி முதல் நாளுக்கு இந்த பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சாதத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வெண்பொங்கல் தான் பண்ணணும். இப்போது வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிசி தான். 1 டம்ளர் பச்சரிசி அப்படின்னா அந்த டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போது இந்த பச்சரிசியும் இந்த பைத்தம்பருப்பையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 தடவை களைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை அரிசியை களையிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து குக்கரில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு வரலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக எடுத்து ஒன்றுக்கு அந்த 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை நம்ம தண்ணியிலே போட்டுட்டு பொங்கல் வைக்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பெருங்காய பொடியாக தாளித்து கொட்டதை விட இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/4 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதே நீங்கள் புது அரிசியாக இருந்ததுன்னா இன்னொரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ மட்டும் கம்மி பண்ணிட்டா போகிறோம். ஆனால் ஒன்றுக்கு இந்த 5ங்கிறது வந்து சரியாக இருக்கும். பழைய அரிசி சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி விட்டுருக்கோம். இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சப்பொடி, இந்த பொங்கலுக்கு தேவையான கல் உப்பு வந்து இந்த அரிசி வேகும் போதே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ குழைய உங்களுக்கு வந்து நல்லா ஒத்தாப்பில் வெந்துடும். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு விசில் விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும்.
இப்போ ஜலம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸை வந்து ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டேன் அப்படின்னா பொங்கி வழியாது உங்களுக்கு. இப்போ இந்த பொங்கலுக்கான அந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து நல்லா குழைய வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். குக்கர் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து இது பொங்கலுக்கு வந்து தாளிப்பு போட போகிறோம். அதுக்காக கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பொங்கலுக்கெல்லாம் பொதுவாக நெய் நிறையா விட்டால் தான் நல்லாயிருக்கும். முன்னாடியே எல்லா நெய்யும் விட்டுட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து இழுத்துன்றோம். அதனால் தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுலாம் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சரியாக இருக்கும். இந்த நெய் வந்து சூடாக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். மிளகு ஜீரகம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 5-6 முந்திரி பருப்பும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காய பொடி நம்ம முன்னாடியே போட்டதுனால இப்போ போடணுங்கிறது கிடையாது. நெய் சூடானதுக்கப்புறம் 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டுக்கலாம். முதல்ல வந்து மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்க போகிறோம். நம்ம வச்சுருக்கிற கரண்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கணும், இல்லைனா நெய்யெல்லாம் அப்படியே பொங்கி வழியிற மாதிரி ஆகிடும். முதல்ல இந்த மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக பொங்கலுக்கு இஞ்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா செவர வறுபட்டதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பைத்தம்பருப்பு அரிசி இந்த பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட வெண்பொங்கல் வந்து ரெடியாக எடுத்து. ஸோ இந்த ஒன்றுக்கு இந்த 5 டம்ளர் அளவுக்கு, இந்த 1.25 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவுக்கு அந்த அரிசி பருப்புக்கு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு கலரும் போதே தெரியும். சூப்பராக நம்மளோட வாசனையாக நம்மளோட வெண்பொங்கல் வந்து ரெடியாக எடுத்து. நவராத்திரி முதல் நாளுக்கு வந்து வெண்பொங்கல் தான் நைவேத்தியம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வெண்பொங்கலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நவராத்திரி முதல் நாள் சாயந்தரம் நைவேத்தியத்துக்காக பைத்தம்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பைத்தம்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பைத்தம்பருப்பை நல்லா ஒரு 2-3 தடவை கலஞ்சிட்டு வரலாம். அதுக்குள்ளே ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பைத்தம்பருப்பை நல்லா கலஞ்சிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் பண்ணணுங்கிறது கிடையாது. ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும் உங்களுக்கு. அதனால் கலஞ்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து வேக வச்சா போதும். இப்போ இந்த 1 டம்ளர் பைத்தம்பருப்புக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பைத்தம்பருப்பு இதில் வந்து நல்லா வேகட்டும். இது கூடவே இந்த பைத்தம்பருப்பு சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக பைத்தம்பருப்பு வந்து ரொம்ப உப்பு தங்காது, அதனால் பார்த்து கம்மியாக வந்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும் பைத்தம்பருப்பு நல்லா வேகிறதுக்கு. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுன்னா போதும். ரொம்ப குழைய வேக வச்சிட்டோம் அப்படின்னா சுண்டல் கலரும் போது அப்படியே குழஞ்சி போயிடும், உங்களுக்கு அப்படியே புட்டு மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். சுண்டல் வந்து நல்லா வேக ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. இந்த மேலே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நுரையாக இருக்கும். ஸோ இந்த நுரையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுண்டல் நல்லாயிருக்கும். இந்த நுரையோடு போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது மேலே பொங்கி வரும்போது இந்த நுரை எல்லாத்தையும் கரண்டியால் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாதி அளவு தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக எடுத்து, தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 3/4 வேக்காடு வெந்துடுது பைத்தம்பருப்பு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா உங்களுக்கு பார்த்தா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் குழையவும் இல்லை. இது வந்து சரியாக இருக்கும். இப்போது இதை வந்து வடிகட்டுறதுக்காக இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போது பைத்தம்பருப்பை வந்து நல்லா வடித்து எடுத்துட்டாச்சு. நீங்கள் 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே சுண்டல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து குழையாது. நீங்கள் நல்லா குழைய வச்சுட்டேன்னா அப்படியே புட்டு மாதிரி ஆகிடும். அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்காக நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இது 2 போட்டால் தான் சுண்டல் வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இஞ்சி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும்.
இதுக்கு வந்து நீங்கள் உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டணுங்கிறது கிடையாது பைத்தம்பருப்பு சுண்டலுக்கு. இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி வாசனைக்காக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பைத்தம்பருப்பு வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே உப்பு போட்டதுனால திருப்பி வந்து உப்பு போடணுங்கிறது கிடையாது. இப்போ பைத்தம்பருப்பு வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயோட இந்த பச்சை மிளகாய் இஞ்சியோட நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அப்படியே உதிராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுண்டல். அந்த வேக வைக்கிற அந்த பதம் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தனாலே போதும், சுண்டல் வந்து சூப்பராக அமையும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். எந்த சுண்டல் நீங்கள் பண்ணாலுமே தேங்காய் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நாள் கலரணுங்கிறது கிடையாது. லைட்டாக ஒரு கலரிட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலே சரியாக இருக்கும். ஏன்னா அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூட்டோடையே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பைத்தம்பருப்பு சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நவராத்திரி முதல் நாளுக்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரி இந்த கடலை மாவு பாயசம், வெண்பொங்கல், பைத்தம்பருப்பு சுண்டல் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.